Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. இன்றைய தினம் மாறுவோம் மாற்றுவோம் தமிழகத்திலே ஒரு புது யுகம் படைக்க மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு தேர்தல் அமைப்பை கடந்த ஒரு வார தினங்களுக்கு முன்பாக நாம் அனைவரும் தலைவர்கள் வி த லீடர் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இன்று 17,20,000 உறுப்பினர்களை கடந்து கொண்டிருக்கின்றது. இது இந்திய அரசியல் வரலாற்றிலே உண்மை, இது ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே தொடர்ச்சியாக தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிகள் கூட ஒரு நாளிலே இவ்வளவு உறுப்பினர்களை சேர்க்க முடியவில்லை. அறிவித்த மறுகணமே ஒரு மணி நேரத்துக்கு 1,10,000 உறுப்பினர்கள் தானாக முன்வந்து இணைந்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்களும் செய்தியாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தமிழகத்திலே இன்னைக்கு 9 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 9 கோடி மக்களிலே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். 65% மக்கள் தான் இருப்பாங்க. அது நகர்ப்பகுதியில் இருப்பாங்க, படித்தவர்களாக இருப்பாங்க, விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ண தெரிந்தவங்க இருப்பாங்க. இப்போ அவங்க கையில் இருந்து தான் இந்த 17 லட்சத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தன்னிச்சையாக சுயம்பாக 1 கோடி உறுப்பினர்கள் இணைவார்கள் என்று கருத்துகள் ஆய்வு மூலமாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. தன்னிச்சையாக இதை திட்டமிட்டு இது அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும், அரசியல் கட்சியாக அறிவித்து கிளை வாரியாக சென்று உயர் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்கியிருக்கின்றார். அவருக்கு நீங்கள் உறுப்பினர் சேர்கிறான் இல்லத்துக்கு சென்று தாய்மார்களிடம் கேட்டால் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை எவ்வளவு உயரும் என்று தங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்று தமிழகத்திலே வலம் வர இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் மாண்புமிகு பாரத பிரதமர் உலகத்திலே மனித இனங்களுக்கெல்லாம் புனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய நாங்கள் வகித்து வந்த பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் ராஷ்டிரியம் சிஎம் சேவர்கள். ராஷ்டிரியம் சிஎம் சேவர்கள் என்றால் என்ன? இந்த பாரதத்துக்கு தானாக முன்வந்து செய்யக்கூடிய இயக்கம், அதுதான் ஆர்எஸ்எஸ். அந்த இயக்கத்தின் வழிகாட்டுதலின்படி வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த இயக்கத்தின் கொள்கைகள், சித்தாந்தங்கள் அனைத்துமே உலகுக்கு இந்த பாரதம் குருவாக வேண்டும், உலகுக்கு இந்த பாரதம் குருவாக வேண்டும் என்ற லட்சியத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய காலத்தில் 7 ஆண்டுகள் அவர் மிகப்பெரிய ஒரு பயணத்தை தொடங்கினார். அவர் ஆய்வின் அடிப்படையில் தான் இங்கே தங்கநாக்கர சாலை திட்டமாக இருக்கட்டும், அணு ஆயுதங்களை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றியதாக இருக்கட்டும், கிராமப்புற சாலை திட்டங்கள் என்று 50 குடிசைகள் இருந்தாலும் திட்டங்களை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட மகான் ஆட்சி. அப்புறம் 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது. அப்போ கூட நாங்கள்லாம் கட்சியை விட்டு வெளியே வரணுன்ற எண்ணம் எங்களுக்கு தோணலை. அதுக்கப்புறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இந்த பாரதத்தின் தலைப்புதலாக பொறுப்பெடுத்தார். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று இந்த பாரதத்துக்காக அவர் அழைத்தல்கள் அனைத்தையும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தார்கள். பாரதத்தின் பிரதமரா வெளிநாட்டு பிரதமரா? ஆனால் அதெல்லாம் அவர் பொறுப்பெடுத்தாமல் இன்று இந்த பாரதத்தை உலகின் குருவாக உயர்த்தி இருக்கின்றார். ஐநாவின் தலைவராக பொறுப்பெடுத்த நிலையில் இருந்து அப்படிப்பட்ட பாரத பிரதமரின் தலைமையின் கீழ் 3 முறை பாரதம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. உலகம் இன்னைக்கு பொருளாதார பல்வேறு இன்னல்களை சந்தித்தாலும் பொருளாதார வளர்ச்சி கண்டு கொண்டே இருக்கின்றது. நம் பாரதம் 22 மாநிலங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே நீங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. திமுக அதிமுக என்ன செய்வாங்க? இது பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே. ஆனா நான் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சியா மாறிவிட்டது 2026 சட்டமன்ற தேர்தலில். அதான் நாங்கள்லாம் வெளியேறினதுக்கு காரணம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி அவர்களின் பாரதிய ஜனதா கட்சியாக மாறிவிட்டது. 2024 மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் பாரத பிரதமரின் புனிதமான திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து கூறுவதற்காக எண் மக்கள் என்ற நடைபயணத்தை துணிச்சலாக மேற்கொண்டு ஒவ்வொரு சட்டமன்றமாக சென்று வந்தார். பலாயிரக்கணக்கான பொதுமக்கள் அவரை வரவேற்று ஆழத்தி எடுத்தார்கள். அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்பணமும் கிடையாது. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு
சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய தொழிலதிபர் மகன் கிடையாது, முன்னாள் அமைச்சர் முதலமைச்சருடைய வாரிசு கிடையாது, திரைப்பட நடிகர் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டு அதிமுகவுக்கும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவுக்கும் நிகராக 74 சட்டமன்றத்தில் 2வது இடத்துக்கு வந்தோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மதுரை போன்ற மாவட்டங்களில் 22% வாக்கு வங்கியை உயர்த்தினோம். இப்படி உயர்த்தி தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்று இங்கே தமிழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்று கருத்துக்கள் நிலவியது. அப்படி நிலவி கொண்டிருந்த புனிதமான நேரத்திலே 40 லட்சம் தொண்டர்கள், நாங்கள்லாம் 40 லட்சம் தொண்டர்களும் இரவும் பகலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பாரத பிரதமருடைய கரத்தை வெளிப்படுத்த நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவரை மாற்று கட்சியின் வேண்டுதலுக்காக வகுத்து பிள்ளைக்காரிய வெட்டி பலி கொடுத்த மாதிரி வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு தலைவரை நியமனம் செய்தார்கள். அந்த தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களின் மறுபக்கமாக தான் செயல்பட்டார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்துக்காகவோ கொள்கைக்காகவோ தொண்டர்களுடைய கருத்தை அவர் ஒரு நாள் கூட தொலைபேசி அழைப்பு எடுத்து அவர் தொண்டர்களின் கருத்தை கேட்டதே கிடையாது. இன்னைக்கு இந்த மீடியா வாயில நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்ப எங்களை விமர்சனம் பண்றாங்களோ வாழ்த்துறாங்களோ தெரியாது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ. இப்ப எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரனுக்கு நீங்க போன் தொலைபேசியில் அடிங்க, உங்க போனை எடுத்துட்டாருன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரேன். அப்ப 167 பேர் இந்த இயக்கம் தமிழகத்திலே வளர வேண்டும் என்று உயிர் தியாகம் செய்து பெற்ற இயக்கம், வளர்ந்து வந்த இயக்கம். 7 மாநில தலைவருக்கு கீழே நாங்க பயணிச்சிருக்கின்றோம். 7 மாநில தலைவருக்கு கீழே பயணிக்கும் பொழுது 3%, 4% மேல நாங்க முன்னேற்றத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் அப்ப கூட நாங்க வருத்தப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கமே ஜெயிக்க முடியலையே, வெற்றி பெற முடியலையே நாங்க வருத்தப்பட, ஏன்னா சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வளர்ந்து வந்து 2026 ஆட்சியை பிடிக்க போகிறோம் என்ற சூழலிலே யாருதோட தூண்டுதலோ என்ன சாபமோ என்ன பாவமோ தமிழகத்தில் மட்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக எடப்பாடியிடம் போய் மண்டியிட்டார்கள், எடப்பாடியிடம் போய் விலை போனார்கள் எனக்கு தெரியவில்லை. சரி, அதையும் பொறுத்து கொண்டோம், நாங்கள் அதையும் பொறுத்து கொண்டோம். இந்த சமூகத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் கட்சியோட சித்தாந்தத்துக்காகவும் அதையும் பொறுத்து கொண்டு பயணம் மேற்கொண்டோம். இன்னைக்கு முறையாக 80 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைமையில். எடப்பாடி ஐயா அவர்களுடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட 1 கோடி வாக்குகள் பெற்றிருந்தது. அந்த விகிதாசார பிரகாரம் தொகுதி பங்கீடு பெற்றிருந்தால் எந்த எதிர்பார்ப்பின்றி உழைத்துக் கொண்டிருந்த இந்த இப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதையும் மறைத்து யாருடைய கன்சல்டிங் கிடையாது. ராஷ்டிரியம் சுயம்சேவர் ஏகாத்மா மாணவ தரிசனம் பாரதிய ஜனதா கட்சியோடைய சித்தாந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைவருக்கும் அனைத்தும் சுழற்சி முறையில் கொடுக்கப்படும். தலைவர்கள் மண்டல் தலைவரிலிருந்து மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர், கிளை தலைவர், இந்த 5 பேருக்கு தான் இந்த கட்சியில எலெக்டட் தலைவர்கள். அப்புறம் நியமனம். இந்த 5 பேர்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கருத்து கேட்பார்கள். ஆனால் அங்க போன உடனே அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அரசியல் பின்பலம், அரசியல் அனுபவம், அரசியலுடைய விவரமே தெரியாத தலைவர்களை தலைவராக நியமித்தார்கள். அதுவும் இந்த தேர்தலில் படுதோல்விக்கு ஒரு காரணம். பல முறை பல்வேறு உதவிகள் மாநிலமும் தேசியமும் பண்ணி பல்வேறு கூட்டங்கள் நடத்துவதற்காக தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் என்று மேற்கொண்டோம். மதிப்புக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் அந்த குழுவில் நாங்கள் 8 பேர் குழுவில் நாங்கள் இருந்தோம். அந்த 5 பேர் குழு தான் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழுவில் இருந்தவங்க தான் இங்க உட்கார்றோம். நாங்கள் பயணம் மேற்கொண்டு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டம் 10,000 நபர்களை அமர வைக்க வேண்டும் என்று நம்ம திட்டமிட்டு இருந்தோம். ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களிலே 1000 நபர்களை கூட அமர வைக்க முடியவில்லை இந்த தலைமை, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற தலைமை. அப்பையும் நாங்கள் மேலே முறையிடுகிறோம், உடனடியாக தலைமையை சீர் செய்யுங்க. தமிழகத்திலே திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு தலைமையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே சிறந்த தலைவராக மோடி கொடுத்து கொண்டிருக்கின்றார். புனிதமான ஒரு இயக்கத்தை தமிழகத்திலும் ஆட்சியை மலர செய்ய வேண்டும், மாட்டுங்கள் என்றும் செவி கொடுத்து கேட்கவில்லை. அதற்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொகுதி பங்கெடுக்க சென்றார்கள். யாருக்குமே எந்த ஒரு பரிமாற்றமும் கிடையாது. 27 சட்டமன்ற தொகுதியை வாங்கி கொண்டு வருகிறார்கள். 27 சட்டமன்ற தொகுதியை வாங்கி கொண்டு வந்த மறுக்கணமே
இந்த இயக்கத்துக்காக எந்த எதிர்பார்ப்புமின்றி பயணித்த அத்தனை 40 லட்சம் தொண்டர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய இடி விழுந்து விட்டது. இதுல எதனால ஒரு மாற்றம் வரும்? கிளையில் வேலை பார்த்த ஒரு கிளை தலைவருக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கும், ஒன்றியத்தில் வேலை பார்த்த ஒன்றிய செயலாளருக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கும், மாவட்டத்தில் வேலை பார்த்த ஒரு மாவட்ட தலைவருக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் போட்டியிட்டவர்களே போட்டியிடுவதற்கு மட்டும் தொகுதியை பேசியிருக்கார்கள் என்பது எங்களுக்கு பின்னதான் தெரிய வந்தது. அவர்கள் சென்ற 27 தொகுதியிலே ஒரு சில தொகுதியை தட்டு மற்ற தொகுதி தூரம் படுதோல்வி அடைவோம் என்று தெரியும். அப்பொழுது மேலே கருத்து சொல்கின்றோம், இந்த தொகுதிகளை மாற்றி வாங்குங்கள். இதில் மூவர், இந்த தொகுதி பேச்சுவார்த்தை குழுவில் மூவர் மட்டும் சென்றிருந்தாலே தொகுதி வேணாம் வந்திருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மூவர் யாருன்னு கேட்டாங்க. ஒருவர் வாய் பேச முடியாதவர், இன்னொரு கண் தெரியாதவர், இன்னொரு காதுகள் ஆவதர். இந்த 27 பேரை பட்டியலை எடப்பாடி கொடுக்கல தடவி பார்த்துட்டாங்க. ஐயா, இதுல என்ன 1-2 தவிர மற்றதெல்லாம் ஜெயிக்காதையா, இதை மாத்தி கொடுன்னு அவனே கேட்டிருப்பான். ஆனா நீங்க எப்படியா வாங்கிட்டு வந்து அறிவிச்சீங்க? எப்படி வாங்கி அறிவிச்சீங்க? அப்ப தமிழக பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி பிரிட்டிஷ் பிஜேபியா? என்னுடைய கேள்வி அதான். தமிழக பிஜேபி பிரிட்டிஷ் பிஜேபியா? உன்னுடைய கருத்து உரிமை எங்க? ஜனநாயகம் எங்க? சமூக நீதி எங்க? இந்த இயக்கத்துக்காக எந்த எதிர்பார்ப்பு நான் 27 வருஷம் பயணித்திருக்கின்றேன். நான் மண்டல் பொதுச் செயலாளர், மண்டல் தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்டத்துக்கு புறநகருக்கு 3 முறை தலைவர், மதுரை மாநகருக்கு 2 முறை, 5 முறை தொடர்ச்சியாக மாவட்ட தலைவர். இன்னைக்கு எனக்கு உச்சபட்ச பொறுப்பு கொடுத்திருக்காங்க, மாநிலத்துடைய கூட்டுறவு பிரிவு தலைவர். ஆனா இங்க நான் தலைவராக வரல, சாதாரண தொண்டனாக வந்திருக்கேன், சாதாரண மக்களுடைய உறுப்பினராக வந்திருக்கேன். அண்ணாமலை அண்ணன்ட்ட யாருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அவரே தலைவர் கிடையாது. இந்த இயக்கத்தோட அனைவருமே, நாம் அனைவரும் தலைவர்கள். இந்த இயக்கத்தோட நோக்கம் அதுதான், இந்த நோக்கத்தோட சித்தாந்தம் அதுதான். இப்ப கூட 20 முன்னாள் அமைச்சர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய காத்து கொண்டிருக்கின்றார்கள், கதவை தட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? நம்ம நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும், சமூக இயக்கமாக மாற வேண்டும், மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும், தன்னிச்சையாக அவர்களாக வந்து உறுப்பினராக இணைய வேண்டும். விசில்கால் உறுப்பினர் என்று இணைத்தால் அதுல ஏதோ பெருமை சேர்ப்பதற்காக 1-2 தவறாக போய்விடும். அதனால் அவரவர்களாக இணையட்டும் சகோதரரே. 50 லட்சம் உறுப்பினர்களை நம் இலக்கை தொட்டவுடன் அரசியல் கட்சியின் என்ற என்ன இலக்கை 6 மாத காலங்களுக்குள் நம்ம முடிவு செய்து விடுவோம். அதற்கப்புறம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தன்னிச்சையாக 1 கோடி உறுப்பினர்களை நம்ம தொடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். இங்கே மலையில் பூத்த காலம் நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு தமிழக அரசாங்கம் மாயையிலே பூத்தி இருக்கின்றது. இந்த மாயையிலே பூத்தின் அரசாங்கத்தை வைத்து 30 நாள் நிறைவிலே இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? காரியத்துக்கு எத்தனாவது நாள் சொல்லுவாங்க? 30 நாள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காரியத்தை அன்னைக்கு இருட்டு, தமிழ்நாடு முழுவதும் இந்த 30 நாள்லயே இருட்டுல மலியிருச்சு. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உயர்ந்து மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால்தான் முடியும் என்று அத்தனை தமிழக மக்களின் ஜாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு நாங்களும் ஒரு குண்டூசியாக பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை பல்வேறு பொறுப்புகள் கொடுத்து அலங்கரித்துக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கனத்த இதயத்தோடு மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அணியில் பெருமையோடு பயணித்த நான் இன்றைக்கு பாரதத்தை அவரை நேசித்தாலும் தமிழக மக்களுக்காக அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய கொள்கையை கையில் எடுப்போம் என்பதற்காக நாங்கள் வந்து இணைந்திருக்கின்றோம். அதுபோல நம்மளுடைய பண்ணை இளங்கோவன், இந்த ஐவர் குழுவில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் தங்களை சந்திக்கிறதுக்காக இருந்தது. ஏதோ காலதாமதமாகிட்டு இருக்கு. அண்ணன் பண்ணை இளங்கோ அவர்களுடைய கருத்தையும் சொல்வார்கள். அதற்கப்புறம் இந்த தமிழகத்திலே இனி வரும் நாட்களிலே டிவிகேயா டிஎம்கேயான்னு இருந்து கொண்டிருந்தது, அதெல்லாம் இல்லை. தமிழக மக்களை மலைபோல் வந்து அண்ணன் அண்ணாமலை காப்பார் என்ற நம்பிக்கையில் பல லட்சம் மாணவர்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் காத்து கொண்டிருக்கின்றார். வருவார், தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். மாறுவோம், மாற்றுவோம் என்ற சிந்தனையில் அனைத்து இயக்கத்தை சார்ந்த தோழர்களும் தொண்டர்களும் வாருங்கள், நல்லது ஒரு ஆட்சியை தமிழகத்துக்கு நம்ம கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் பண்ணை இளங்கோ அவர்கள் கருத்தையும் சொல்லுவார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அதே போல இன்று தன்னை தமிழ்நாட்டினுடைய நலனிற்காக சுயநலம் இல்லாமல் மனதில் பட்டதையெல்லாம் வெளிப்படையாக பேசி இன்றைக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்து இணைந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர், நாங்களெல்லாம் ஒரு காலகட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக பயணித்த காலகட்டத்திலிருந்து நாங்களெல்லாம் ஒரு நண்பர்களாக வலம் வந்ததுனால இன்றைக்கு அவருடைய சேர்க்கின்ற காரணத்திற்காக நான் தஞ்சாவூரிலிருந்து வருகின்றிருக்கிறேன்.
நான் தஞ்சாவூருடைய முன்னாள் மாவட்ட தலைவர், ஒருங்கிணைந்த தஞ்சையினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர். அதற்கு பிறகு தஞ்சை வடக்கு தெற்குன்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர். அதுக்கு பிறகு மாநில விவசாய அணியினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறேன். இப்போ மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அகில இந்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பேர்ல நானும் ஒருத்தராக இருந்திருக்கிறேன். தொடர்ந்து 2000 இருந்து 2026 வரை பாரதிய ஜனதா கட்சியில் 26 ஆண்டு காலம் என்னுடைய பணி இருந்தது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த போது தஞ்சையில் ஒட்டுமொத்த தஞ்சையிலே 200 பேர் இருக்க மாட்டாங்க. இணைந்த பிறகு கிராமமாக சென்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 583 பஞ்சாயத்திற்கும் நேரடியாக சென்று 40,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு தஞ்சை மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகராக இந்த இயக்கத்தை மாற்றிய பெருமை எனக்கு இருக்குது என்பதை ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் 2 தினங்களுக்கு முன்னாலே என்னுடன் வந்து மரியாதைக்குரிய வீதி லீடர்ஸ் என்ற அமைப்பிலே மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலையினுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக வீதி லீடர்ஸிலே இணைந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வீதி லீடர்ஸ்ல தினந்தோறும் உறுப்பினராகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல திருவாரூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்படி டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள், பொதுமக்கள், படித்த இளைஞர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி தன்னார்வலாக தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று தெரியாது. இந்த இயக்கம் என்னவாக போகிறது என்று கூட தெரியாது. ஒற்ற தலைவனின் மேல் இருக்க ஒரு நம்பிக்கையால் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றாக தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேத்து ஆரம்பிச்சு மலையில பெஞ்ச மலையில முளைச்ச காளானாக தோன்றி முதல் தேர்தலிலே ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கக்கூடிய மைனாரிட்டி தாவேக ஆட்சிக்கு மாற்றாக தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைவர் வரமாட்டாரா என்ற ஒற்றை சிந்தனை அத்தனை பேர் உள்ளத்திலும் இருந்தது. அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பணி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக இருக்க வேண்டும், அதற்காக இந்த தேர்தலிலே நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த சுயநலமும் இல்லாமல் கட்சியே இல்லாத பகுதிகளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சீட்டு பெற்றுவிட்டு, சட்டமன்ற தொகுதி சீட்டு பெற்றுவிட்டு 27 இடங்களிலே டெல்டாவிலே மட்டும் 5 சட்டமன்ற தொகுதி, 5 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு தொகுதியில கூட பூத் கமிட்டி இல்ல, ஒரு தொகுதியில கூட உறுப்பினர் எண்ணிக்கை இல்ல, ஒரு தொகுதி கூட பூரணமான சட்டமன்ற தொகுதி கிடையாது. அப்படிப்பட்ட டெல்டாவில் 5 சட்டமன்ற தொகுதியை வாங்கி டெபாசிட்டை இழக்கின்ற அளவுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு சென்றது யார்? மரியாதைக்குரிய அண்ணாமலை இருக்கும்போது, நாங்களெல்லாம் மாநில தலைவராக இருக்கும்போது மரியாதைக்குரிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருந்திருக்கார். தமிழிசைக்கு கீழே மாவட்ட தலைவராக பணியாற்றி இருக்கிறேன். எல்முருகனுக்கு கீழே மாவட்ட தலைவராக பணியாற்றி இருக்கிறேன். மரியாதைக்குரிய அன்பு தலைவர் அண்ணாமலைக்கு கீழே மாவட்ட தலைவராக பணியாற்றி இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட தலைவருக்கு தான் தெரியும், ஒரு மாநில தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு வருகிறார் என்றால் அங்க 10 பேர் 20 பேரை சேர்த்து அவர்களை வரவேற்பதற்கு எவ்வாறு பாடுபட வேண்டும் என்ற நிலையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதற்கு மாற்றாக ஒரு தலைவன் வரமாட்டானா என்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கடைக்கோடி தொண்டனுடைய எண்ணத்தில் உதிக்கும் போது மரியாதைக்குரிய இளம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இயக்கத்திலே உதயமான போது வட்டி தொட்டியல் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எழுச்சி பெற்றது. அண்ணாமலை வருகின்ற போது தன்னிச்சையாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 5000 பேர் 10,000 பேர் அவரை வரவேற்கின்ற ஒரு முகத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய எழுச்சியை விட தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்ற இயக்கமாக உருவானதற்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உதாசீனப்படுத்தி ஒரு தலைவருடைய வழியில் இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல விடாமல் திராவிட சித்தாந்தத்தை உள்ளே புகுத்தி என்னவன் மாவட்ட தலைவர் என்ன என்றால் அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தட்டுக்கட்ட தற்கூரிகளை எல்லாம் மாவட்ட தலைவராக நியமித்து தன்னுடைய சொந்த பூத்திலே வாக்கு வங்கி இல்லாதவர்கள் எல்லாம் மாவட்ட தலைவராக நியமித்து இப்படி இந்த கட்சியை அகால பள்ளத்திலே கூட்டி இழுத்து சென்றவர்கள் இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் என்பதை யாரும் மறக்க முடியாது. இந்த இயக்கம் என்பது சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்காக எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் அடைந்த போது எத்தனை பேர் இறந்தார்களோ அதை விட கூடுதலாக இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இயக்கத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக ஒரு மோசமான நிலையை
பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள். யார் என்றாலும் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. எந்த தேர்தல் வந்தாலும் அவர்கள் தான் வேட்பாளர். எந்த பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் அந்த 15 பேர் தான் வேட்பாளர். எந்த சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அந்த 15 பேர் தான் வேட்பாளர்கள். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அவர்கள் நிற்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த எலெக்ஷன்ல கலெக்ஷன் இருக்காது, பணம் வராது. எந்த தேர்தல்கள் எல்லாம் பணம் வருகிறதோ அந்த தேர்தல்கள் 15 பேர் நின்றுப்பாங்க, அவங்க தான் நிற்பாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும்போது நம்ம மாதிரி கீழ்மட்ட தொண்டர்களை நீங்க நின்னுங்க, நீங்க போங்க, நீங்க நின்னுங்கம்பாங்க. இப்படி பகடைக்காய் ஆக்கி இந்த இயக்கத்தை அதால பள்ளத்திலே தள்ளி சென்று விட்டார்கள். அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய தமிழ்நாடு முழுக்க நாங்கள் மாவட்ட தலைவராக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் நான், என்னுடைய சகோதரர் சுசீந்திரன் அவர்கள், அது மாதிரி திண்டுக்கல் கனகராஜன், திருவள்ளூர் மாவட்டம் லோகநாதன், விழுப்புரம் மாவட்ட முன்னாள் தலைவர் ஏடி ராஜேந்திரன், அது மாதிரி ராமநாதபுரம் தரணி முருகேசன், அண்ணன் விருதுநகர் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன், முன்னாள் மாவட்ட தலைவர் திருப்பூர் மாவட்ட தலைவர் சங்கீதா, இப்போ கரண்ட்ல இருந்த மாவட்ட தலைவர் கோவை தெற்குடைய ரமேஷ், இது மாதிரி நிறைய மாவட்ட தலைவர்கள் இன்றைக்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கனத்த இதயத்தோடு விலக்கி கொண்டு இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலையினுடைய கரங்களை வலுப்படுத்த தமிழ்நாட்டு இளைஞர்களை முன்னிறுத்தி இளைஞர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் வருகை இருந்திருக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய ஒரு நல்ல மகிழ்ச்சியான நேரத்தில் நாங்கள் வரல. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, என்கிட்ட நான் அந்த இயக்கத்துல சேரும் போது என்கிட்ட வேற வேட்டி கட்டிக்கிட்டு வர்றது கூட என்கிட்ட வேட்டி இல்லை. பிஜேபி வேட்டியை தவிர என்கிட்ட வேற வேட்டி இல்லை. அந்த அளவுக்கு சித்தாந்தத்தோடு கொள்கையோடு யாரெல்லாம் என் வீட்டுக்கு வருகிறாரோ அவரை பிஜேபி உறுப்பினராக்கி தான் வெளியே அனுப்புவேன். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையோடு தினந்தோறும் 5 பேரை 10 பேரை இயக்கத்துல சேர்க்கணும் அப்படிங்கிற வெறியோடு இருந்த நாங்கள் இன்றைக்கு மனவேதனையோடு வெளியேறுகிறோம் என்றால் அதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள் தானே தவிர கட்சியின் மேல் எங்களுக்கு எந்த காலம் வருத்தம் இல்லை. நாங்கள் என்ற மாற்று இயக்கத்துக்கு போனாலும் இந்த இயக்கத்தை தரைக்குறைவாகவோ நானோ என்னுடைய சகோதரர் சுசீந்திரன் அவர்களோ தரைக்குறைவாக விமர்சனம் பண்றதோ இல்ல இந்த இயக்கத்தை பற்றி அவதூறு பண்றதோ ஒரு காலம் எங்களுடைய எண்ணத்திலே அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை. என்றைக்கும் நாங்கள் இந்த இயக்கத்திற்கு வந்தது என்னென்றால் நல்லது செய்ய வேண்டும், இளைஞர்களை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு தான் இந்த இயக்கத்துக்கு வருகிறதுக்கு தவிர நாங்களெல்லாம் என்ன பதவி என்று கூட எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு பதவி இருக்குமா இல்லையா, இல்ல தலைவருக்காக நாங்கள் உழைக்க போறோமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் தலைவருடைய நம்பிக்கை, தலைவர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில, தலைவர்களுடைய கோட்பாட்டின் மேலே, தலைவருடைய பழகிய காலங்களிலே தலைவர் அனைவருக்கும் உரிய மரியாதை கொடுத்து அன்பாக பேசக்கூடியவர், எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர், எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலே சகோதரர் சொன்னது போல தமிழ்நாட்டில் நிறைய தலைவர் இருந்தாங்க. மரியாதைக்குரிய சிபிஆர் அண்ணன் மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு யாத்திரையை கொண்டு போனார். ஒரு யாத்திரையை கொண்டு வந்து அன்னைக்கு காலகட்டங்கள்ல 90-95 காலகட்டங்கள்ல கட்சியே இல்லாத போடுங்கள்ல ஒரு யாத்திரையை கொண்டு வந்து கட்சி பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு காமிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழிசை அவர்கள் சட்டமன்ற தொகுதியா போய் ஒரு கூட்டத்தை போட்டு கட்சியை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் எல்முருகன் போய் வேலி யாத்திரை நடத்தினார். இதெல்லாம் நடத்தினா கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளுகள் அழைச்சிட்டு போனோம். ஆனா அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தும் போது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 20,000க்கு மேற்பட்ட இளைஞர் ஒன்று கூடினார் என்றால் அது ஒரு கடவுளுடைய சக்தி. அந்த சக்தி நம்மளுக்கு கடவுளுடைய அருளால் அங்கே திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே இறங்கி வந்து இந்த இயக்கத்துல சேர்ந்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாம் பயணித்தோம். அப்படிப்பட்ட கடவுள் உருவத்தில் வந்து அண்ணாமலையை வெளியேற்றிட்டு என்ன சுகத்தை இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி காணப்போகிறது என்பது தெரியவில்லை. அதனால தான் சொல்கிறேன், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால தலைவருடைய வழியில சென்றால் மாற்றமும் மாறும், நல்லதே நடக்கும் என்ற ஒற்றை சிந்தனையோடு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய செய்தியாளர்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி அங்கங்க மாவட்டங்களில் செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. கட்டாயமாக தமிழ்நாட்டில் சகோதரர் சொன்னது போல 1,00,000 கோடி உறுப்பினர்களை தாண்டி சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால நம்மளுடைய சகோதரர்கள் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் இதுல ஒன்றும் பெரிய கட்டாயப்படுத்தி எல்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. தானா சேர்றவங்களை சேர்த்தாவே பெரிய விஷயம். யாருடைய வேண்டுதலும் இல்லாமலே இன்னைக்கு 17,25,000 பேர் இந்த நாள்ல இப்ப டேட்ல இப்ப இருக்கிறாங்க. 17,25,000 பேர் ஒரு அரசியல் ஒரு கட்சி, என்ன கட்சிக்கே தெரியாது, கட்சி துவங்க போறாரா இயக்கமா நடத்த போறாருன்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல ஒரு தனி மனிதனை நம்பி இன்றைக்கு 17,25,000 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா நாளைக்கு அரசியல் கட்சி கொடி சின்னம் எல்லாம் அறிவிச்ச பிறகு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றம் வரும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மையான தலைவராக அண்ணாமலை இருப்பார். நாம் அத்தனை பேரும் அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். உங்களுக்கு நேரத்தில் இந்த மதுரை மாநகரிலே கோவில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதருடைய
மாவட்டத்திலே வந்து உங்களை எல்லாம் சந்திச்சதிலே பெருமை கொண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அண்ணாமலையினுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி. நீங்க இனிமே இதற்கு முன்னாடி உங்களுக்கு மாநில தலைவர்களாக கூட கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், அதெல்லாம் நீங்க எப்படி பாப்பீங்க, எப்படி பேஸ் பண்ணுவீங்க? இந்த கடைசியா பேசின தலைவர்களுக்கு எல்லாமே அண்ணாமலை சுயநலவாதி, அவர்களுடன் செல்பவர்களும் சுயநலவாதின்னு சொல்லி கருத்தை முன் வச்சிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? பொதுநலம் என்றாலே சுயநலம் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோம். பொதுநலம் என்றாலே அது சுயநலம் தான். அந்த நலத்துக்குள் சுயநலத்துக்குள் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றது. நான் தமிழகம் வளர வேண்டும் என்ற சுயநலத்தில் அண்ணாமலை கூட சென்று கொண்டிருக்கின்றோம். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 முறை மாநிலத்துடைய தலைவராக தலைமை கொடுத்து அலங்கரித்தது. 2 மாகாணங்களுக்கு கவர்னராக கொடுத்து அலங்கரித்தார்கள். நீங்கள் ஏன் அந்த சட்டமன்றத்திலே இன்னும் ஒரு தொண்டனுக்கு வழிவிட்டு நீங்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை? ஏன் நீங்கள் அந்த தொண்டரை எம்எல்ஏ வேட்பாளராக முன் வரவில்லை? நீங்க சுயநலவாதியா? இல்லை எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லாமல் தான் வகித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த பாரதத்தின் விடுதலை போல் அவர் படித்த பட்டங்கள்லாம் திறந்துவிட்டு இந்த பாரத விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து எப்படி வந்தாரோ அதே போல் கர்நாடக சிங்கம் என்று போட்டக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பாரத பிரதமரின் நேர்மையான ஆட்சிக்கும் துணிச்சலான முடிவுக்கும் தூய்மையான நிர்வாகத்துக்கும் மரியாதை கொடுத்துதான் வந்தார். பாரதிய ஜனதா கட்சிய சித்தாந்தத்துக்கு வல்லவர். மோடியை விரும்பிதான் வந்தார். அவர் பல விதத்தில் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்தார். அவர் வருவதற்கு முன்னால் நாங்கள்லாம் KN லட்சுமணன்ஜி, பொன் ராதாகிருஷ்ணன்ஜி, சிபி ராதாகிருஷ்ணன்ஜி, இலா கணேசன்ஜி, தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், அண்ணாமலை அண்ணன் இவங்களோட பயணித்தோம். மற்ற அண்ணாமலைக்கு முன்னால பயணித்த அந்த 6-7 தலைவர்களும் 4% வாக்கு வங்கியை நீங்க உங்களால் உயர்த்த முடியவில்லை. 4% வாக்கு வங்கிக்கு மேல நீங்க உயர்த்திட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவுன்னா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்ட்ட எடுவாங்க. நீங்க பொதுமக்கள்கிட்ட பேசலாம். நல்ல தலைவர் தான், டாக்டர் தான், பண்பாளர் தான், அன்பாளர் தான், சித்தாந்தவாதி தான், மதிக்கிறோம். பிஜேபிக்குள்ள உங்களுடைய பருவத்தில் என்ன வளர்ச்சியை கொடுத்தீர்கள்? எத்தனை சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வைத்தீர்கள்? எத்தனை பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பி வைத்தீர்கள்? அந்த 7 மாநில தலைவர்களும் கொடுக்க முடியாத ஒரு சக்தியை அண்ணாமலை என்ற ஒரு தனி மனிதன் வந்து இங்கே 11% கொடுத்தார். மதுரையிலே ஆண்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆண்டு கொண்டிருந்த திமுகவிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பேர் அமைச்சர், அவர்களுக்கு நிகராக போட்டி போட்டோம். போட்டி போட்டு பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்தை பிடித்தது. தெற்கு சட்டமன்ற தொகுதியை சொற்ப வாட்டில் வைக்க வெற்றி வாய்ப்பை இழந்து வைத்தோம். 1501 வாக்குகள் பெற்றிருந்தால் அங்கே வெற்றி பெற்றிருப்போம், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம. அப்படி வளர்ப்பதற்கு காரணம் யார்? மோடியுடைய புகழை கொண்டு திருத்திருவா சேர்த்தது யார்? அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலைஜியை மாற்றும் போது நீங்க வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கோ ஏதாவது செஞ்சிருக்கலாம். அந்த கருத்துக்களை நாங்கள் பரவலா சொன்னோம். நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய துணிச்சலான முடிவுக்காகவும் அவருடைய நேர்மையான ஆட்சிக்காகவும் தான் நான் பதவியை விட்டு வந்தேன். அவரை நான் ரொம்ப நேசித்துக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எந்த ஒரு செய்தியும் நான் தொடமாட்டேன், வெளியில வரமாட்டேன் என்று சொன்னார். அதற்கப்புறம் நாங்கள் நிறையா பேசிக்கிறோம். நிறையா நாங்கள் குடும்ப விஷயங்கள், தொழில் விஷயங்கள், அரசியல் விஷயங்கள்லாம் கலந்து பேசுவோம். அப்பையும் அவர் சொல்லுவார், இந்த தமிழ்நாட்டில் என்னைய தன்னிச்சையாக எனக்குண்டு ஒரு அதிகாரத்தை கொடுத்து என்னைய செயல்பட விட்டால் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்து ஒப்படைக்க நான் தயார். நான் சட்டமன்ற உறுப்பினராகணும், முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணத்திற்காக நான் வரவில்லை. இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்றதா என் நோக்கம் என்று பலமுறை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே அவர் ராஜினாமா கடிதத்தை பாரதத்துடைய தலைவர் அவர்களுடையும் உள்துறை அமைச்சர்களுடையும் வழங்குவதற்கு முன் வந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் கூட தான் இருந்தோம். அப்பொழுது கூட அவங்க இந்த சட்டமன்ற தேர்தலுடைய பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பேசிக்கொள்வோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது கடந்த 15ஆம் தேதி கோவையில் வைத்து எங்களுக்கெல்லாம் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ்ஜி வந்திருந்தாங்க. அங்கே போய் நான் பேசினேன். நான் அந்த காப்பி வேண்டாம் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறேன், கொடுத்துருக்கேன். 5 பக்கம் கொடுத்த காப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 ஆண்டுகளாக தாய் தகப்பன் இல்லாத இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டமைப்பு மாநில தலைவரே இல்லாமல் கூட இயங்குகிறோம். மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் இல்லாமல் இயங்காது. பல ஆண்டுகள் தலைவரே இல்லாமல் மாநில அமைப்பு செயலாளர் மட்டும் வச்சு பாரதிய ஜனதா கட்சி நடத்துவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே மாநில அமைப்பு பொதுச் செயலாளரும் விடைபெற்று சென்று விட்டார் கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பே.
நம்மளுடைய மதிப்புக்குரிய மாநில தலைவர் அவர்கள் யாருடைய தொலைபேசியும் எடுப்பது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களோ அல்ல தொழிலதிபர்களோ தொழில் சார்ந்தவர்கள் தொலைபேசியில் மட்டும் அவருக்கு சென்று பேசிக் கொள்வார். இந்த கருத்தை நான் பலமுறை மேலே பதிவு செய்திருக்கின்றோம். எந்த ஒருக்கும் அவர்கள் செய்தி சாய்க்கவில்லை. நாங்கள் பேசையில தேசிய பொதுச் செயலாளர் சொல்றார், எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும், மாற்று கருத்து கிடையாது. அண்ணாமலை நல்லவர், நல்ல திறமையானவர், நேர்மையானவர், துணிச்சலானவர். ஆனால் பார்ட்டி என்ன முடிவு எடுக்கிறோம் அதுக்கு நம்ம எல்லாரும் கட்டுப்படணும்னு சொன்னார். ரைட்டு தான், கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தோம். மாற்றம் எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணோம். ஆனால் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு அணிவகுத்து மாற்றத்தை தேடி பாரதிய ஜனதா கட்சியில் சாரசாரையாக வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மனவேதனை பொறுக்க முடியவில்லை. அதற்காக தான் நாங்கள் தான் அண்ணாமலை அவர்களுடைய பல தலைவர்கள் பல தொண்டர்கள் கோரிக்கை வைத்தோம், உடனடியாக இதனால் ஒரு அமைப்பை தொடங்குங்க, வெளியில் போய் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை நம்ம நிப்பாட்ட வேண்டும், எந்த இதுக்குமே பிரயோசனமில்லாத இயக்கங்களில் போய் சேர தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள், தாங்கள்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்கு இணங்க தான் அவர் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், சமூக ஆர்வலர்கள், தேசபக்தர்கள்லாம் நம் பக்கம் தக்க வைக்கின்றதுக்காக உடனடியாக ஒரு அமைப்பை அவர் நடத்தி கொண்டிருந்த அமைப்பை அறிவித்திருக்கிறார். அறிவித்து 25 நிமிடம் கூட அவர் பேசலை, அரசியல் பேசலை, யாரையும் தாக்கி பேசலை, யாரையும் புறஞ்சொல்லி பேசலை. நான் இந்த அமைப்பு தொடங்கியிருக்கேன், இதுதான் அந்த இருக்கு, இதை லீடர், இதோட இது இந்த இருக்கு, இதில் சேர்றாலும் சேர்ந்துக்கங்க சொன்னார், அவ்வளோதான். 25 நிமிஷம் அந்த இதில் எந்த அரசியலும் பேசலை. அவர் போயிட்டார். இன்னைக்கு எழுதி பேசலை, இப்போ எழுதி பேசலை. எங்களுக்குமே அவர் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துட்டா. முன்னாள் எம்எல்ஏ ஏடிஎம்கேல வராரு, டிஎம்கேல வராரு, காங்கிரஸ்ல வராரு, உங்களுக்கு மாவட்ட தலைவர், மாவட்ட துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், ஏன்னா நானே தொண்டர் தானே, நாம் அனைவர்களும் தலைவர்கள், நாம் அனைவரும் தலைவர்கள்னே, அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்கண்ணே. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கிடையாது. நம்ம இயக்கத்தை தொடங்குவோம். அதற்கப்புறம் இந்த என்டிஏ கூட்டணி 2024 இருந்த அத்தனை தலைவர்களும் நம் தலைமையில் அணிவிக்கக்கூடிய சூழல் வரும். டிவிகேயா நம்மளாண்டு தான் ஒரு சூழலை வரும். அந்த சூழலில் ஒரு மாற்றத்தை கொடுப்போம்னு அதை எழுதி வரக்கூடிய தொண்டர்களை பூரா எனக்கு சொல்லுங்க. நம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாரையும் கட்டாயப்படுத்தி அழைக்காதீங்க, அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். அதனால வர நபர்கள் இப்போ கூட நாங்கள் ஏன் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு அழைப்பு கூட கிடையாது. இப்போ பிஜேபி அந்த அமைப்பு, இந்த அமைப்பை பார்த்து வெளியே என்ன பேசிக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு அஜெண்டா தான் இது அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவா இருந்தா எங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவில் தான் இந்த இயக்கம் இயங்குதுன்னு சொன்னா அது பெருமை தான். அப்படி இருக்குதுன்னா நாங்கள் வரவேற்கத்தான் செய்வோம். அதை ஒரு பாவச் செயலை பார்க்க முடியும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது இந்த பாரதத்துடைய ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. பிரதிபலனம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ராஷ்டிரியம் சிஎம்ஸ் அவர்களை சொல்லி ஒருத்தர் சொன்னா அங்கே பெருமையாக ஏற்றுக்கொள்வோம். திமுகவுடைய கைக்கூலி, காங்கிரஸ் உடைய கைக்கூலி, உலக பயங்கரவாதிகளுடைய ஏஜென்ட் அப்படி சொல்லலைல. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து போற நிறைய பேர் போறாங்க, போறவங்களுக்கு ஒரு காலம் தரேன், பயம் தரேன், நீங்களாம் திரும்ப வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் பறிக்கப்படாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க பிஜேபி யாரும் போலன்ற மாதிரி சொல்றீங்க, அந்த கருத்தை எப்படி பாருங்க? அதாவது பிஜேபியில இருந்து யாரும் போகலைன்னு நான் சொல்லல. இன்னைக்கு இப்ப இங்க வந்திருக்கவங்களை பூரா நான் அழைக்கல. செய்தி தெரிஞ்சு இந்த டீம், இந்த குழு, ஒருங்கிணைப்பு குழு ஒரு குரூப்ல போட்டிருக்காங்க, அதை வச்சு வந்திருக்கேன். என் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல நான் போறேன், என் பின்னால வாங்கன்னு இது வரைக்கும் நான் யாரையும் கூப்பிடல. இது மாதிரி திமுக அதிமுக படித்த மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடியவங்க, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியோடைய காவல்துறையில பணி செய்தவர்கள், அரசியல் ஓய்வு பெற்றவர்கள், வாரில்ல பணி செய்து இங்க வந்தவர்கள், இந்த மாதிரி தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர்கள் தான் இதுவரைக்கும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை யாரையும் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் நாங்கள் மதுரையில் கூட இன்னும் உட்காந்து ஏன்னா நீங்கள் வாங்கினேன் அண்ணாமலையோட உறுப்பினர் சேருங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லை. இன்னும் என் வீட்டில் கூட கேட்கல. தானாக சேர்ந்த நபர்களே இவ்வளவுண்டா சேர்க்கணும்னு முயற்சி பண்ணினால் எவ்வளவு இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் இன்னைக்கு ஐயா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் நம்மளுடைய விஜய் அவர்கள், அதுக்கு முன்னால் இருக்க பேரை சொல்ல நான் விரும்பலை, விஜய் அவர்கள், நாங்கள் விஜயன் தான் கூப்பிட்டு போலவன, அவர் முதலமைச்சராக பொறுப்பு இருக்கிற இன்னைக்கு ஒரு பேரை இடையில சேர்த்திருக்காரு. விஜய் அவர்கள் மாயையில் பூத்த காளான். சட்டமன்றத்தில் எனக்கு ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க பேச. நான் கேட்குற கேள்விக்கு விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? பொது அறிவு. இந்த சமூகத்தில் 95% மக்கள் வறுமை கோட்டு கீழே விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், நெசவு தொழிலாளர்கள், வாகன ஓட்டிகள், கட்டட தொழிலாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அடிப்படை தேவை என்ன என்று அவருக்கு எழுதி கொடுக்காம சொல்ல தெரியுமா? இன்று அவருக்கு கீழே 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வெற்றி பெற்ற அவர் என்ன சொல்லி வெற்றி பெற்றார்? இந்த 2 இயக்கங்களுக்கு மாற்றாக இந்த சமூகத்திற்கு ஒரு நல்லது ஒரு திட்டத்தை கொடுப்பதற்கு தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன், எனக்கு பல ஆயிரம் கோடிகள் வருமானத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். குழந்தை செல்வங்கள் இருந்து மாணவ செல்வங்கள்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள், வரவேற்கிறோம்.
அவர்கள் நம்பிக்கை அவர் பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கட்சி, அவர் எந்த கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார்? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். அதை 2ஆ உடைச்சு அதோடைய கூட்டணி ஆதரவு வாங்கலாமா? எனக்கு 108 தொகுதி கொடுத்துருக்கீங்க, பத்தாது, இன்னும் 15 தொகுதி சேர்த்து கொடுங்க. நான் ரிசைன் பண்றேன்னு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு துணிச்சல் மிக்க, கொள்கை மிக்க தலைவர் மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்கள். அப்ப உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக யாரோடைய வீட்டிலையும் போய் கல்ல எறிஞ்சு அதை 2ஆ உடைச்சு கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சித்தாந்தவாதின்னு சொல்லுவீங்க? ஒண்ணு. இரண்டாவது, இங்க நடந்து கொண்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுவான ஊழல்கள், மண் குவாரி ஊழல்கள், பத்திராத் அலுவலக ஊழல்கள், இத்தனை ஊழல்களுக்கும் உங்களால் எப்ப விடை கொடுக்க முடியும்? எப்பொழுது மக்களிடம் விளக்கம் கொடுக்க முடியும்? எப்பொழுது குற்றவாளிகளை உங்களால் கைது செய்ய முடியும்? எதுவுமே முடியாது. என்னைக்கு வேணும்னால் இந்த ஆட்சி முக்காலில் அமர்ந்திருக்கின்றது. ஒரு கால் பல சங்கல்களையும் சல்லிகளையும் வைத்து ஒரு கால் இருக்கின்றது. இந்த முக்காலை ஆட்சி அப்படின்னு அசையும் பொழுது கவுந்து விடும். கவுரும் பொழுது அண்ணாமலையன் அவர்கள் தலைமையில் தான் தமிழக ஆட்சி மலரணும் என்றது ஒட்டுமொத்த வாக்காளர்களின் நம்பிக்கை. அது வளரும், அது வரும், நம்புங்க, எழுதி வச்சுக்குவோம். 25 பேர் தான் திருப்பி எல்லா தேர்தலும் நிற்கிறாங்க. அந்த எல்லா தேர்தலும் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்றது நைனார் மட்டும் கிடையாது. அவர் மாநில எங்களுக்கு ஹிந்தி தெரியல, எங்களுக்கு ஹிந்தி தெரியல. தமிழ்நாட்டில் நம்ம மெஜாரிட்டி, பாண்டிச்சேரியை விட்டு தாண்டினோன்னு தமிழ் பூரா மைனாரிட்டி ஆகிட்டான். அந்த சாவான் தான் எங்களுக்கு பிடிச்சி சுத்துது. வேற என்ன பண்ண முடியும்? ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நான் யாரும் எம்எல்ஏவா இருப்பேன், எம்பி ஆயிருப்பேன், எம்பி வேட்பாளர். தமிழ் தெரியாதுல்ல, தமிழ் தெரியாது. நான் என்ன பண்றது? எங்க போய் சொல்றது? தேசிய தலைமைக்கு தெரியாம இப்படி ஒரு மாநில வேட்பாளர் தேர்வு பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன். தேசிய தலைமை BS கோயல் அவர்கள் இந்த தொகுதியுடைய பங்கீட்டில் இருந்தார். அவர் தான் இந்த கையெழுத்தை போட சொன்னார். இந்த சீட்டை ஒதுக்கி கொடுத்தவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்தார். அவர் தான் வேட்பாளருடைய பெயர்களையும் பரிந்துரை செய்தார். BS கோயல் உள்ளிட்ட அடிமைகள் கையெழுத்து போட்டது.